अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। अशहदु अल्ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीका लहु وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. இக்காலத்தில் நாம் பார்க்கிறோம், மேற்கத்திய முன்னேற்றமடைந்த நாடுகளில் வலதுசாரிகளின் அல்லது சமூக இனவாத அரசியல்வாதிகள் மற்றும் கட்சிகள் மிகவும் வளர்ந்து கொண்டே செல்கிறது. அவர்களின் முக்கியத்துவம் அதிகமாகிக் கொண்டிருக்கிறது. விமர்சகர்களும் கூட இது குறித்து நிறைய எழுதுகிறார்கள். தற்போதைய வலதுசாரி அரசுகள் என்று கூறப்படுபவை அல்லது குடியேற்ற கொள்கைகளில் இமிகிரேஷன் பாலிசிஸில் கடுமை இல்லாதவர்களால் இந்த அனைத்து சம்பவங்களும் நடைபெறுகின்றன. இவை தவிரவும் சில காரணங்கள் உள்ளன. ஆனால் இவை அனைத்து விஷயங்களின் கெட்ட பெயரும் முஸ்லிம்களின் மீது விழுகின்றன. முஸ்லிம்கள் இந்த நாடுகளுக்கு வருவதற்கு தடை விதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர்கள் நம்முடன் ஒத்துப்போவதில்லை, தனியாகவே இருக்கின்றார்கள். அவர்களின் மார்க்கத்தில், அதாவது அவர்களின் கொள்கைப்படி, தீவிரவாத மார்க்கத்தின்படி அமல் செய்ய விரும்புகிறார்கள் என்றும், பிறகு இவர்களுக்கு, அதாவது முஸ்லிம்களுக்கு இங்கு வசிக்கும் பொழுது அவர்தம் வாழ்க்கை முறையை விட்டுவிட்டு நமது வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும். அவ்வாறு அவர்கள் செய்யவில்லை என்றால் அவர்கள் நம்முடன் இணைய விரும்பவில்லை என்று பொருளாகிறது. பிறகு தமது தனித்தன்மையையும் தமது மார்க்க உணர்வையுமே அவர்கள் நிலைநாட்ட விரும்புகிறார்கள் என்றால் அவர்கள் நமது நாட்டிற்கு ஆபத்தானவர்கள் என்று பொருள் என்றும் இவர்களால் கூறப்படுகிறது. இது மிகவும் முட்டாள்தனமான கருத்துக்களாகும். அதாவது முஸ்லிம்கள் பள்ளியில் மினாராக்கள் நமக்கு ஆபத்தானது, அவர்களின் பெண்களின் திரை துப்பட்டாக்கள் நமக்கு ஆபத்தானது, அவர்கள் முஸ்லிம் ஆண்கள் பெண்களுடன் கைகுலுக்காமல் இருப்பது அல்லது பெண் ஆண்களுடன் கைகுலுக்காமல் இருப்பது நமக்கு ஆபத்தாகும் என்பதெல்லாம் முட்டாள்தனமான கருத்துக்களாகும். இங்கு யூகேவில் அரசியல்வாதிகள் அங்குங்கென சிலர் இவ்வாறு கூறினாலும் மற்ற நாடுகளில் இது மிகவும் அதிகமான கூச்சலாக உள்ளது. ஒவ்வொரு நாளும் இது சம்பந்தமான
அரசியல்வாதிகளின் பேட்டிகள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. मर्दों को औरतों से मुसाफा न करना। பாருங்கள், முஸ்லிம்கள் நம்மை பொறுத்தவரை ஆபத்தானவர்கள் यहाँ यूके में तो என்பது இதன் மூலம் கூட நிரூபணமாகிறது. करते हो முஸ்லிம் நாடுகளில் தீவிரவாதமும் சட்ட ஒழுங்கும் इस बारे में சீர்கெட்டு எல்லையை தொட்டுள்ளன என்று ஆதாரமும் வேறு தருகிறார்கள். इस बारे में தீவிரவாத தாக்குதல்கள் இங்கும் கூட முஸ்லிம்கள் தரப்பில் இருந்துதான் அதிகமாக நடைபெறுகின்றது என்கின்றார்கள். खतरा होना மற்ற விஷயங்களை பொறுத்தவரை இஸ்லாத்திற்கு மாறுபட்ட கருத்தை உடையவர்கள்தான். पसंदी और लाका துரதிர்ஷ்டவசமாக पहुंची हुई இவர்களின் இந்த கருத்து சரியாகவே உள்ளது. हमारे मुल्क में भी அதாவது शिदत पसंदों முஸ்லிம் நாடுகளில் தீவிரவாதம் உள்ளது, की तरफ से ही ज्यादातर हो रहे हैं। இங்கும் தாக்குதல்கள் बाकी बातें तो इनकी நடக்கின்றன. मुखालिफत में हैं। ஆகவே இந்த ஆட்சேபனையும் கூட முஸ்லிம்களின் சார்பாக இவர்கள் கையில் தரப்பட்டவையாகும். நான் கூறியது போன்று முஸ்லிம் நாடுகளில் और यहाँ हमले भी தீவிரவாதம் மிக அதிகமாக உள்ளது. மேலும் இங்கு தாக்குதலும் நடத்தப்படுகிறது தான். இன்னொரு புறத்தில் பார்த்தால் இந்த தீவிரவாத குழுக்களுக்கு इनके हाथ में दिया गया है, முஸ்லிம் நாடுகளில் கிளர்ச்சிகளை செய்பவர்களுக்கு क्योंकि मुसलमानों ஆயுதங்கள் दहशत இந்த மேல் நாடுகளிலிருந்தே கிடைக்கின்றன. और यहाँ हमले भी हो रहे हैं। தமது நோக்கங்களை அடைவதற்கு முஸ்லிம்களுக்கு எதிராக உள்ள காழ்ப்புணர்ச்சியை வெளிப்படுத்துவதற்காக சில சக்திகள் மிகவும் எச்சரிக்கையாக இந்த அமைப்புகளை भी मुबारक से ही मिलते ஏற்பாடு செய்துள்ளார்கள். और अपने ஒருபுறம் ஆட்சியாளர்களுக்கு வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் உதவி செய்யப்படுகிறது, मुकाबले है மறுபுறம் கிளர்ச்சியாளர்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யப்படுகிறது. இந்த உதவி இல்லை என்றால் எந்த ஒரு அமைப்பும் அரசும் இத்துணை நீண்ட காலத்திற்கு சண்டையிட இயலாது. बागियों துரதிர்ஷ்டமாவது शिदत पसंद ग्रोहों முஸ்லிம்களுக்கு எப்போதும் किसी तरीके से சேதம் விளைந்தாலும் முஸ்லிம்களின் செயல்கள், சூழ்ச்சிகள், கிளர்ச்சிகள், ஒருவர் மற்றவரின் உரிமையை வழங்காமல் இருத்தல், சொந்த நலன்களுக்கு சமூக நலனின் மீது முன்னுரிமை வழங்குதல் ஆகியவற்றின் மூலமே அது வந்து சேர்ந்துள்ளது. किस्मती ये है இஸ்லாமிய போதனையை மறந்துவிடுதல், मुसलमानों को जब தமது நோக்கத்தை पहुंचा है அலட்சியம் செய்தல் ஆகியவற்றின் மூலமே இந்த சேதங்கள் வந்து சேர்ந்துள்ளன. साजिशों அவர்கள் தமது ஆன்மீக நிலையை மேம்பாடு அடைய செய்வதற்கு பதில் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூலை பின்பற்றுவதற்கு பதில் உலகியல் பேராசை, பொலிவு, நோக்கங்கள் ஆட்சியாளர்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கும் மார்க்க அறிஞர்களுக்கும் முன்னுரிமைக்குரியதாக ஆகிவிட்டன. மார்க்க அறிஞர்கள் சமுதாயத்தை மேலும் இருளின் பாதாளத்தில் தள்ளுவதில் தமது பங்களிப்பை மார்க்கத்தின் போர்வையில் ஆற்றுகின்றனர். காலத்தின் நிலைமையை பார்த்து அல்லாஹ்வின் வாக்குறுதியை கண்முன் நிறுத்தி இக்கால நிலைமையின் எதிர்பார்ப்பை பற்றி ஆய்வு செய்வதற்கும் இந்த காலத்தில் நாம் அல்லாஹ் முன்னரே கூறியபடி ஈமானை கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து திரும்ப கொண்டு வந்து முஸ்லிம்களின் ஈமானை मजहब की திரும்பவும் நிலைநாட்டுபவரை தேடுவதற்கு பதில் அதில் கவனமற்றவர்களாக இருப்பதோடு மட்டுமின்றி அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரை எதிர்ப்பதில் எந்த அளவுக்கு முன்னேறிவிட்டார்கள் என்றால் உலகின் எல்லா நாடுகளிலும் முஸ்லீம் அல்லாத நாடுகளிலும் போய் காழ்ப்புணர்ச்சியின் எல்லையையே தொட்டவர்களாக எந்த அளவுக்கு அநீதி இழைத்தார்கள் என்றால் அது ஓர் எல்லையே இல்லை, மாறாக बारे में அல்லாஹ் தாலா தனது வாக்குறுதிக்கு ஏற்ப அனுப்பியவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மீதும் அநீதி மற்றும் வரம்பு மீறலின் எல்லைக்கு சென்று விட்டார்கள். साख को
பாகிஸ்தானில் சட்டத்தின் போர்வையிலேயே இந்த அநீதி மற்றும் வரம்பு மீறல் சூடுபிடித்துள்ளது. அங்கு பல வருடமாக, இன்னும் சொல்லப்போனால் பல 10 வருடங்களாக இது நடந்து வருகின்றது. இன்னும் சில இஸ்லாமிய நாடுகளிலும் முல்லாக்களின் பயத்தாலும் அநீதி இழைக்கும் ஆபீசர்களின் காரணத்தாலும் அஹ்மதிகள் பல பிரச்சனைகளுக்கு இரையாகி வருகின்றனர் அல்லது பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியுள்ளது. சில இடங்களில் முன்னரை விட நிலைமை சற்று சீரடைந்துள்ளது. எவ்வளவு காலம் இருக்கும்? அல்லாஹ் அருள் புரிவானாக. நிரந்தரமாக அவ்வாறு இருக்கட்டுமாக. அஹ்மதிகள் பாதுகாப்பாக இருப்பார்களாக. ஆனால் தற்காலத்தில் அல் ஜசாயிரில் இந்த அநீதி அதிகமாகியுள்ளது. போலீஸ் அஹ்மதிகளை சிறைபிடிக்கிறது. நீதிமன்றங்கள் தமது மனம் போல் தீர்ப்பு சொல்லி அஹ்மதிகளை சிறையில் போடுகின்றன. சிலருக்கு 1 வருடத்திலிருந்து 3 வருடம் வரை தண்டனை கிடைத்துள்ளது. நாங்கள் வரக்கூடிய இமாமை ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்ன ஒரே காரணத்துக்காகவும் அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ரசூலுடைய வழிகாட்டலும் இதுதான், அதனால் ஏற்றோம் என்று கூறியதனாலும் அவர்களுக்கு இந்த தண்டனை கிடைத்துள்ளது. சிறை தண்டனை கிடைத்து சிறையில் இருப்பவர்கள் அல்லது தண்டனையை எதிர்பார்த்து போலீஸ் கஸ்டடியில் இருப்பவர்கள் அல்லது சிறைபிடிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 200ஐ விட அதிகமாகும். இவர்கள் அனைவரும் இந்த அனைத்து கடுமைகளுக்கும் பிறகும் கூட எவ்வளவு கடுமை எங்கள் மீது காட்டினாலும் நாங்கள் எமது ஈமானிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்பதை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். நான் அல்லாஹ் மற்றும் அவனது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லோரையும் விட முன்னுரிமை தருவேன் என்றும் அதற்காக எத்துணை பெரிய தியாகம் செய்ய வேண்டி வந்தாலும் செய்வேன் என்றும் ஓர் அஹ்மதி பிரகடனம் செய்த பிறகு அவரை அவரது ஈமானிலிருந்து எதுவும் அசைக்க முடியாது. ஆனால் இஸ்லாத்தின் பெயரால் அநீதி இழைப்பவர்கள், அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ரசூலின் பெயரால் அநீதி இழைப்பவர்கள் நினைவில் கொள்க, அல்லாஹ் தஆலா அநீதிக்கு உள்ளானவர்களை பார்க்கின்றான். அநீதிக்குள்ளானவர்களின் துஆ அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தை சென்றடைகிறது. இந்த அநீதி இழைப்போருக்கு அவனுடைய நீதிமன்றத்தில் தீர்ப்பாகிவிட்டால் பிறகு அவர்களுக்கு உலகமும் இல்லை, ஆகிரத்தும் இருக்காது. ஆகவே இவர்கள் அல்லாஹ்வுடைய நீதியை குறித்து பயப்பட வேண்டும். அஹ்மதிகள் மீது அநீதி இழைப்பதற்கு பதில் தமது நிலைமைகளை பார்க்க வேண்டும். இஸ்லாத்தின் அழகிய போதனைக்கு அவப்பெயர் ஏற்படுத்தி கொண்டிருப்பதை பார்க்கட்டும். இதனையா இவர்களின் வாழ்வின் நோக்கமாக அல்லாஹ் கூறியுள்ளான்? மார்க்க அறிஞர்கள் எவர்களின் பின்னால் தான் ஆட்சியாளர்களும் நீதிமன்றத்தின் நீதிபதிகளும் செல்கின்றார்களோ அவர்கள் இஸ்லாத்தின் மீது வேதனை கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றால், இஸ்லாத்தின் மீது ஆட்சேபனை செய்யப்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் எல்லா மார்க்க அறிஞர்களும் ஒன்றிணைந்து சிந்தித்திருக்க வேண்டும். அல்லாஹ்வின் வாக்குறுதி முழு உலகிலும் இஸ்லாத்தை பரப்புவதாக இருக்கிறது. ஆனால் இங்கோ தலைகீழாக இஸ்லாம் அவப்பெயருக்கு உள்ளாகிறதே, என்ன காரணம்? தீவிரவாத அமைப்புகள் மூலமா வெற்றி கிடைக்க போகிறது? கொலையெல்லாம் செய்தாவது இஸ்லாத்தை பரப்புங்கள் என்றா அல்லாஹ் கூறினான்? இஸ்லாத்திடம் ஆதாரங்களும் அத்தாட்சிகளும் இல்லையா அதனை கொண்டு இஸ்லாத்தை பரப்புவதற்கு? மாற்று கருத்து கொண்ட அணியினரின் அப்பாவி குழந்தைகளையும் பெண்களையும் வயோதிகர்களையும் கொன்று குவித்துதான் இஸ்லாத்திற்கு தொண்டு செய்ய வேண்டுமா? இதுதான் இவர்களின் சிந்தனை என்றால்
பெரும்பாலான மார்க்க அறிஞர்களின் தீவிரவாத செயலில் இருந்து இதுதான் தென்படுகிறது. तमाम दुनिया में फैलने இதுதான் இவர்களின் சிந்தனையாகவும் உள்ளது. और பிறகு இவர்கள் அல்லாஹ் தாலா மற்றும் அவனது ரசூலின் கட்டளைக்கு மாறு செய்பவர்கள். क्या वजह है? இவர்களுக்கு வெற்றியே கிடைக்கப் போவதில்லை. அத்தகைய அமல் கண்டிப்பாக அல்லாஹ்வின் பிடிக்கு காரணமாக அமையலாம். क्या அஹ்மதிகளின் மீது அநீதி இழைத்து இஸ்லாத்தின் பெயரால் தவறான காரியங்களை செய்து தமது அரசாங்கத்தின் ஆற்றல்களை நம்பி के पास இதுதான் நமது வெற்றி என்று நினைக்கிறார்கள் என்றால் फैलाया जाए? ஒரு நாள் அல்லாஹ்வின் சன்னிதானத்தில் கொண்டு வரப்படுவதை நினைவில் கொள்ள வேண்டும். அங்கு இந்த அநீதிகளுக்கு பதிலும் தர வேண்டியது வரும். முஸ்லிம்களின் நிலையும் மிகவும் வியக்கத்தக்கதாக உள்ளது. कि मासूम लोगों ஒருபுறம் பெயர்தாங்கி ஆலிம்களின் அணி तलवार से मुखालिफ அல்லது தீவிரவாதிகளின் அணி உள்ளது. और दूसरे मज़हब के लोग நான் கூறியது போன்று இவர்கள் இஸ்லாத்தின் பெயரால் தம்மவருக்கும் அந்நியருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளார்கள். ये इनकी सोच है மற்றொரு புறம் வேறு மக்கள் இருக்கிறார்கள். मुतशद्दिदाना அவர்கள் இதற்கு பதிலடியாக यही नजर आता அல்லது மேற்கத்திய உலகின் தாக்கத்தின் கீழ் மார்க்கத்துடனேயே தொடர்பற்று வாழ்கின்றார்கள். और उसके நம்பிக்கை வைத்து இஸ்லாமிய போதனையின் சிறப்பை எடுத்து வைப்பதற்கு பதில் தொடர்பற்று इनको कामयाब அல்லது அச்சமுற்றவர்களாக ஆகி உலகியல்வாதிகளின் கருத்தை தவறு என்று கூறுவதற்கு பதிலாக அவர்களுக்கு ஆமாம் போடுகின்றனர். இஸ்லாமிய போதனைகளை தவறான கோணத்தில் எடுத்து வைக்கின்றார்கள். गलत काम करके இதற்கு பொருள் இதுதான் என்கின்றார்கள். உலக பயம் जिसे ये अपनी அல்லாஹ்வின் பயத்தை விட இவர்களிடம் மிகைத்துள்ளது. इन्हें याद रखना चाहिए। அதுபோன்று இன்னும் சில அரசியல்வாதிகளும் ஆட்சியாளர்களும் மௌலவிகளுடன் கருத்து உடன்பாடு இல்லாவிடினும் கூட தமது நாற்காலி பறிக்கப்படுவதை பயந்து மௌலவி நமக்கு எதிராக தூண்டிவிட்டுவிடக் கூடாதே என்று பயந்து மார்க்கத்துடன் இவர்களுக்கு எந்த தொடர்பும் இல்லாததாலும் தமது கோழைத்தனத்தாலும் தமது உலகியல் நோக்கமே அவர்களிடம் மிகைத்திருப்பதாலும் அவர்கள் மௌனமாக இருக்கிறார்கள். और दूसरी तरफ वो लोग முஸ்லிம்களின் ஒவ்வொரு மட்டமும் அல்லாஹ்வால் அனுப்பப்பட்டவரை மறுத்துவிட்டு அல்லாஹ் தஆலா மற்றும் அவனது ரசூலின் கட்டளைகளின் கீழிருந்து விலகி போய்விட்டனர் என்ற நிலையிலும் கூட மார்க்கத்தின் பெயரால் தமது கடையை அலங்கரிக்க நினைக்கும் இந்த மௌலைகள் நவுதுபில்லா ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மசீஹ் மவ்ஊத் என்ற வாதம் செய்து ஒரு வியாபாரத்தை தொடங்கியுள்ளதாக அவதூறு கூறுகின்றனர். ஆனால் உண்மையில் இவர்கள் சுலப சம்பாத்தியம் மற்றும் கடையை அலங்கரிக்கும் வழியாக ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் மீது கொண்ட எதிர்ப்பை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இவர்களிடம் ஆதாரம் எதுவும் இல்லை. அதனால் பெரும்பாலாரை பாருங்கள் ஏசத்தான் செய்கிறார்கள். எவ்வாறு இருப்பினும் மார்க்கத்தின் பெயரால் இந்த கடை நடத்தும் கூட்டத்தினர் அல்லது உலகியலுக்காக மார்க்கத்தை இரண்டாம் பட்சமாக்கியவர்கள் அனைவரும் பெயரளவில் முஸ்லிம்களாவர். वो अगर मौलवी से मुत्तफिक ना भी हों இஸ்லாத்தின் உண்மையான போதனையுடன் के खौफ से எந்த தொடர்பும் இல்லை. मौलवी लोगों को हमारे खिलाफ में அத்தகைய நிலையில் அஹ்மதிகள் சிந்திக்க வேண்டும். அவர்கள் காலத்தின் இமாமை ஏற்றுள்ளார்கள். அவர்கள் மீது மிக பெரும் பொறுப்பு உள்ளது. दुनियावी अगराज எதிர்ப்பாளர்கள் அவர்கள் மீது அநீதி இழைப்பார்கள் தான். அதே போன்று மார்க்கத்திலிருந்து விலகியவர்கள் मानों में से மார்க்கத்தையே மறுப்பவர்கள் கூட சுதந்திரத்தின் பெயரால் இவர்கள் பேசுவதையும் சட்டம் இயற்றுவதையும் கூட நாம் எதிர்க்கும் போது அவர்களும் நம்மை எதிர்ப்பார்கள். ஆகவே இந்நிலையில் நாம் பயந்து மௌனமாகி விடுவோமா
அல்லது ஈமானில் பலகீனத்தை காட்டியவாறு இவர்களுக்கு ஆமாம் போட போகிறோமா? நாமும் அவ்வாறு செய்தால் ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய ஜமாத்தின் கீழ் வந்ததில் என்ன பயன் உள்ளது? அன்னார் வந்து நீங்கள் அல்லாஹ்வின் கட்டளைக்கு ஏற்ப நடக்க வேண்டும், அவனது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று நம்மிடம் கூறியுள்ளார்கள். நாம் நமது ஈமானையும் வீணாக்க கூடாது, குழப்பத்தையும் உருவாக விடக்கூடாது. அத்துடன் இதனையும் முன்னிறுத்த வேண்டும், அதாவது அல்லாஹ் தாலாவின் தூது செய்தியை உலகின் எல்லை வரை எட்ட வைக்க வேண்டும். அதன் மூலம் தௌஹீது நிலைநாட்டப்பட வேண்டும். அல்லாஹ்வின் இஸ்லாத்தின் அழகிய போதனை உலகில் பரவ வேண்டும். உலகில் பெரும்பாலார் இதனை ஏற்க வேண்டும். அன்னார் கூறினார்கள், இதற்காக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் நமக்கு வழிகாட்டியுள்ளான். அதற்கு ஏற்ப செயல்படுங்கள். அது என்னவென்றால், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனதி வஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சன். தமது ரப்பின் வழியில் ஞானத்துடனும் நல்ல அறவுரையுடனும் அழைப்பீராக, மிகச்சிறந்த ஆதாரங்களுடன் வாதம் செய்வீராக. ஆக தப்லீகிற்காகவும் இஸ்லாத்தின் அழகிய போதனையை பரப்பவும் இஸ்லாமிய கட்டளைகளின் ஞானங்களை கூறுவதற்காகவும் ஆதாரத்துடன் பேசுவது அவசியமாகும். பெயர் தாங்கி உலமாக்களும் தீவிரவாதிகளும் இக்காலத்தில் செய்து கொண்டிருப்பது போன்று அல்ல. வாளினால் இஸ்லாத்தை பரப்புமாறு அல்லாஹ் தஆலா எங்கும் கூறவில்லை. உலகியல் நாடுகள், ஆட்சிகள் ஆகியவற்றில் சில செயல் நடைமுறையில் உள்ளன, அல்லது சில காரியங்களுக்கு சட்டம் பாதுகாப்பு தருகிறது, மார்க்கமோ அவற்றுக்கு அனுமதி தருவதில்லை. அத்தகைய செயல்கள் மார்க்கத்தின் கருத்தின்படி நல்லொழுக்கத்தில் இருந்து வீழ்ந்த செயல்கள் மட்டுமல்ல, பாவங்களாகவும் இருக்கின்றன. அவற்றை நாம் சந்திக்க நேர்ந்தால், மறுதரப்பு கோபம் கொண்டால் தற்காலிகமாக அதனை விட்டு அகன்று விடலாம். சலாம் என்று கூறி அங்கிருந்து அகன்றுவிட முடியும். அந்நிலையில் அதுவே ஞானத்தின் எதிர்பார்ப்பாகும். சட்டமாக்கப்பட்டுள்ள விஷயம் அல்லது எதிர்தரப்பு கோபப்படுகிறது, எனவே நாம் ஆமாம் போட்டுவிட்டு விடலாம் என்பதன்று. பயந்து போய் அல்லது உலகியல் தாக்கத்திற்கு ஆளாகி ஆமாம் போடுவது தவறாகும். பிறகு அது பாவமாகிவிடும். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறினார்கள், ஜாதிலுஹும் பில்லதி ஹிய அஹ்சனு என்ற வசனத்திற்கு ஆமாம் போட்டவாறு உண்மைக்கு மாற்றமான விஷயத்தையும் உண்மைப்படுத்த வேண்டும் என்று பொருள் அல்ல. ஹிக்மத் என்பது இவ்வாறு கோழைத்தனம் காட்டுவது என்பதல்ல, மாறாக உண்மையான கருத்தை குழப்பம் ஏற்படாதவாறு கூறுவது ஹிக்மத் ஆகும். எத்தகைய நடைமுறையை கையாள வேண்டுமெனில் அதன் மூலம் குழப்பம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். மேலும் சொல்ல வேண்டிய கடமையும் நிறைவேறவும் வேண்டும். ஆக ஒரு மோமீன் இதனை கருத்தில் கொள்ள வேண்டும். கோழைத்தனம் மற்றும் ஹிக்மத் இரண்டுக்கும் இடையில் என்ன வித்தியாசம் என்று தெரிய வேண்டும். இஸ்லாத்தின் தெளிவான கட்டளையால் இஸ்லாம் தவறு என்று கூறுவதை நாம் செய்யக்கூடாது. அதனை தவறு என்றே கூற வேண்டும். கூடவே இன்னும் ஒன்று, சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு சண்டை போடவும் கூடாது. பிறகு ஓரிடத்தில் இதனை மேலும் தெளிவுபடுத்தியவாறு ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், எவருடனாவது வாக்குவாதம் செய்தால் ஞானம் மற்றும் நற்போதனையுடன் வாக்குவாதம் செய்க. அது மென்மையாகவும் நாகரிகமாகவும் இருக்க வேண்டும். ஆம், இது உண்மை. இக்காலத்தின் அறிவற்ற மூட மௌலைமார்கள்
தமது முட்டாள்தனத்தால் இவ்வாறு கருதுகின்றார்கள். மார்க்கத்தை பரப்புவதற்காக வாளெடுத்தல் மிகவும் நற்கூலியை பெற்று தரு காரியம் என்று. அவர்கள் திரைமறைவில் ஒரு நயவஞ்சக வாழ்வு வாழ்கின்றார்கள். ஆனால் அவர்கள் தமது கருத்தில் கடும் தவறில் இருக்கிறார்கள். இவர்களின் தவறான எண்ணத்தினால் இறை வேதத்தின் மீது பழி வரலாம். அத்தகைய காரியத்தை செய்வது அவர்களின் தவறாகும். ஆனால் இதனால் இறை வேதத்தின் மீது பழி விழுகிறது. கூறினார்கள், உண்மையில் யதார்த்தமான உண்மையானது நிர்பந்தத்திற்கு தேவையுடையது அல்ல. மாறாக பலவந்தம் என்பது ஆன்மீக ஆதாரம் அதில் பலவீனமாக உள்ளது என்பதற்கு சான்று கூறுகிறது. இறைவனும் அவனது தூய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இவ்வாறு வஹியை அல்லாஹ் இறக்கினான். ஃபஸ்பிர் கமா ஸபர உலுல் அஸ்ம். எல்லா உறுதி வாய்ந்த ரசூல்மார்களும் காட்டிய அனைத்து பொறுமைகளுக்கும் சமமான பொறுமை செய்வீராக. எல்லா நபிமார்கள் அனைவரின் பொறுமையையும் ஒன்றிணைத்தாலும் உமது பொறுமையை விட அதிகமாக இருக்கக்கூடாது. பிறகு இறைவன் கூறினான், லா இக்ராஹ ஃபித்தீன், அதாவது மார்க்கத்தில் பலவந்தம் கூடாது. பிறகு கூறினான், உதுஉ இலா சபீலி ரப்பிக பில் ஹிக்மதி வல் மௌஇதத்தில் ஹஸனா, அதாவது ஞானம் மற்றும் நற்போதனையுடன் விவாதம் செய்க, கடுமையான முறையில் அல்ல. பிறகு கூறினான், வல் காஸிமீனல் கைத வல் ஆஃபீன அனின் நாஸ், அதாவது மூமின் என்பவர் கோபத்தை விழுங்குபவரும் அநீதியின் இயல்பு கொண்ட மக்களை மன்னிப்போரும் ஆவார். வீணானவைகளுக்கு வீணானவற்றை கொண்டே பதில் தரக்கூடாது. அத்தகைய இறைவன் மார்க்கத்தை மறுப்பவரை கொன்றுவிடுங்கள், அவர்களது பொருள்களை கொள்ளையடியுங்கள், அவர்களது வீடுகளை சேதமாக்கி விடுங்கள் என்று போதனை தந்துள்ளானா? மாறாக இஸ்லாத்தின் ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் இறை கட்டளைக்கு ஏற்பவும் மேலும் இந்த அளவுக்கே ஆகும். அதாவது அநீதியான முறையில் வாளெடுத்தவர்கள் வாளினாலேயே அழிக்கப்பட்டனர். அவர்கள் என்ன செய்தார்களோ அதனாலேயே அதன் முடிவை பெற்றனர். வாளினால் மறுப்பவர்களை கொன்றுவிடுங்கள் என்று எங்கு எழுதப்பட்டுள்ளது? இது முட்டாள் மௌலவிகள் மற்றும் அறிவில்லாத பாதிரிகளின் கருத்தாகும். இதில் சிறிதும் உண்மை இல்லை. இஸ்லாத்தின் கொடியை பிடித்து கொண்டு திரிகிற இந்த பெயர்தாங்கி மௌலவிகளும் இவ்வாறு கூறுகின்றனர், அல்லது இஸ்லாத்தின் எதிரிகள் இவ்வாறு கூறுகின்றனர். இஸ்லாம் மறுப்பவர்களை கொன்று விடுங்கள் என்று கூறுகிறது என்று அவ்வாறு எங்கும் கூறப்படவில்லை. ஆகவே இதுவே இஸ்லாமிய போதனை. இதன்படி பிற முஸ்லிம்கள் அமல் செய்வதில்லை அல்லது அவர்களுக்கு இஸ்லாமிய போதனையை கொண்டு சேர்ப்பதில் ஆர்வமில்லை. ஹதரத் மசீஹ் மவ்ஊத் இஸ்லாம் கூறியது போன்று அறிவற்ற மூட மௌலவிகளாக இருக்கின்றனர். ஆனால் நாம் முஸ்லிம்களிடமும் முஸ்லிம் அல்லாதவர்களிடமும் இந்த போதனையை பொதுவாக்க வேண்டும். எனவே தத்தமது வட்டத்தில் ஒவ்வொரு அஹ்மதியும் இதன் பக்கம் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்றால் முதலில் இவர்கள் மறைத்து வைத்திருந்தனர், நயவஞ்சக வாழ்வு வாழ்ந்து வந்தனர், இஸ்லாத்தை தீவிரவாத மார்க்கம் என்ற கொள்கை கொண்டிருந்தனர். இப்போது அத்தகைய குழுக்கள் பகிரங்கமாகவே கூறுகின்றனர், பிறகு அந்நியர்களை அல்ல முஸ்லிம்களின் கழுத்தையே வெட்டுகின்றனர், இஸ்லாத்திற்கு அவப்பெயர் ஏற்படுத்துகின்றனர். அஹ்மதிகளுக்கு எதிராக இவை அனைத்தும் நடக்கின்றன. ஒரு பிரிவு மற்ற பிரிவுக்கு எதிரில் கொலை குற்றம் புரிகின்றது. அத்தகைய நிலையில் அஹ்மதிகளின் பணி மிகவும் அதிகமாகிவிட்டது.
ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், நினைவில் கொள்ளுங்கள், ஒருவர் கடுமை காட்டுகிறார், कहाँ लिखा है கோபம் கொள்கிறார், मुनकरों को அத்தகையவரின் நாவிலிருந்து ஞானமிக்க வார்த்தைகள் ஒருபோதும் வெளிவர முடியாது. कुछ भी असलियत உள்ளம் ஞானமிக்க வார்த்தைகளிலிருந்து விலக்கப்பட்டு விடுகிறது. அவர்கள் தம்மை எதிர்த்து நிற்பவரின் முன்னால் விரைவில் கோபம் கொண்டு நிதானத்தை இழந்து விடுகின்றனர். அசுத்தமான மனம், கடிவாளமில்லாத உதடுகள் இறைஞான ஊற்றிலிருந்து வாய்ப்பிழந்து விலக்கப்பட்டதாகி விடுகின்றன. கோபம் மற்றும் ஞானம் ஒன்றிணைய முடியாது. கூறினார்கள், கோபத்தில் மூழ்கியவரின் அறிவு முரட்டுத்தனமாகவும் புரிதிறன் மெழுங்கியதாகவும் ஆகிவிடுகிறது. அவருக்கு எந்த களத்திலும் வெற்றியும் உதவியும் தரப்படாது. लेकिन கோபம் பாதி பைத்தியம். அது அதிகமாகிவிட்டால் முழு பைத்தியம் ஆகிவிடுகிறது. ये तालीम ஆகவே கோபம் மற்றும் பைத்தியம் ஆகிவிட்டால் பிறகு மனிதன் அறிவுபூர்வமாக பேசுவதில்லை. इस तरफ तवज्जो की जरूरत है। இதுவே நாம் அந்நியர்களிடமும் பார்க்கிறோம். நமக்கு எதிரில் மௌலவிகள் எல்லா இடத்திலும் இதைத்தான் செய்கிறார்கள். இவர்களின் இந்த செயல் இஸ்லாத்திற்கும் அவப்பெயர் ஏற்படுத்துகிறது. பிறகு நமக்கு எதிரில் மட்டுமல்ல, நாம் தப்லீக் செய்து இஸ்லாத்தின் அமைதி நிறைந்த போதனைகளை உலகிற்கு கூறும்போது இஸ்லாமிய எதிர்ப்பு சக்திகள் நமக்கு இவ்வாறுதான் பதில் தருகின்றன. சரிதான், நீங்கள் முழு அமைதியானவர்களாக இருக்கிறீர்கள், ஆனால் உங்களைத்தான் பெரும்பாலான முஸ்லிம்கள் முஸ்லிமாகவே கருதுவதில்லையே. எனவே நீங்கள் இஸ்லாத்தின் பிரதிநிதிகள் ஆக முடியாது. ஆக இந்நிலையில் நமது சவால் இன்னும் அதிகமாகிறது. ஒவ்வொரு அகமதியும் தமது பொறுப்பை உணருவது அவசியமாகும். அவரது ஒவ்வொரு செயலும் நடவடிக்கையும் இஸ்லாத்தின் முன்மாதிரியாக இருக்க வேண்டும். தப்லீக் செய்யாவிட்டாலும் அவரது சொல்லும் செயலும் இஸ்லாத்தின் தூது செய்தியை எடுத்து சொல்வதாக இருக்க வேண்டும். பிறகு தப்லீகிற்காக நாம் ஹஜரத் அலி ரஸியல்லாஹு அன்ஹுவுடைய ஹிக்மத்தை முன்னிறுத்த வேண்டும். அன்னார் கூறுகின்றார்கள், ஒவ்வொரு உள்ளத்திற்கும் சில விருப்பங்களும் சாய்தல்களும் இருக்கும். எனவே ஏதாவது ஒரு வேளையில் அவர்கள் பேச்சை கேட்க தயாராக இருப்பார்கள், சில வேளையில் கேட்க ஆயத்தமாக இருப்பதில்லை. எனவே மக்களின் உள்ளங்களில் இந்த ஈர்ப்புகளின் கீழ் நுழையுங்கள். இப்போது என்ன நிலைமை என்று பாருங்கள், அதற்கு ஏற்ப பேசுங்கள். அவர்கள் கேட்க தயாராக இருக்கும் நிலையில் பேசுங்கள். ஆகவே ஹிக்மத்தை நாம் கடைபிடிக்க வேண்டும். பிறகு ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் இவ்வாறு வழிகாட்டல் வழங்கியுள்ளார்கள். பேசும்பொழுது சிந்தித்து சுருக்கமாக பேசுங்கள். நிறைய வாக்குவாதம் செய்தால் எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. சில துணுக்குகள் அல்லது நகைச்சுவை கூறுவதனால் நேராக காதுக்குள் போய்விடுகிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ந்து செய்யும் போதுதான் நடக்க முடியும். சுதந்திரத்தின் பெயரால் இறைவனது சட்டத்துடன் மோதுவது, சுதந்திரத்தின் பெயரால் நல்லொழுக்கத்திற்கு புறம்பான காரியங்களை நல்லொழுக்கத்தின் அணியில் சேர்ப்பது ஆகியவற்றுக்கு மார்க்க எதிர் சக்திகள் முயலுகின்றன. அவற்றை ஞானம் நிறைந்த வார்த்தைகள், தொடர்ச்சியான தொடர்பு வைத்தல் மற்றும் முயற்சிகள் மூலமே மறுக்க முடியும், உடைக்க முடியும். ஆஸ்திரேலியாவில் ஒரு பிரிவினர் இஸ்லாமிய எதிர்ப்பில் எந்த அளவுக்கு வந்துவிட்டார்கள் என்றால், முஸ்லிம் ஆண்கள் பெண்கள் கைகுலுக்க மாட்டார்கள் என்றால் நாம் அவர்களை நாட்டை விட்டு வெளியேற்ற வேண்டும் என்கிறார்கள். ஒவ்வொரு அகமதியும் தத்தமது வட்டத்தில் இவ்விஷயத்தில் பணியாற்ற வேண்டும். அல்லது திரையிடுதலுக்கு சிலர் எதிர்ப்பு காட்டுகிறார்கள்,
சில நாடுகளில் மஸ்ஜிதுகள் மற்றும் மினாராவுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றார்கள். ஹாலண்டில் உள்ள ஓர் அரசியல்வாதி கூறுகின்றார், எல்லா முஸ்லிம்களையும் இந்த நாட்டிலிருந்து வெளியேற்றுங்கள், அல்லது குறிப்பிட்ட நாட்டில் முஸ்லிம்களை இங்கிருந்து வெளியேற்றுங்கள், அல்லது அமெரிக்காவின் அதிபர் சில முஸ்லிம் நாடுகளின் முஸ்லிம்களை வெளியேற்ற விரும்புகிறார். இவை அனைத்தும் நிச்சயமாக இஸ்லாமிய எதிர்ப்பு சிந்தனையின் விளைவாகும். சில முஸ்லிம் கூட்டங்களின் செயல்களும் இவர்களை இவ்வாறு செய்ய தூண்டுகின்றன. கூடவே இஸ்லாமிய போதனையின் உண்மையும் கூட இம்மக்களுள் பெரும்பாலாருக்கு தெரியவில்லை. எனவே நாம் எல்லா இடத்திலும் எங்கெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு தூது செய்தியை எடுத்து வைக்கும் பணியை செய்ய முடிகிற அளவுக்கு நமது எண்ணிக்கை இருக்குமோ அங்கெல்லாம் நமது தப்லீக் திட்டத்தில் இஸ்லாத்தின் உண்மையான போதனையை எடுத்து வைத்து தாக்கத்தை விளைவிக்கும் திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். எங்கெல்லாம் இஸ்லாத்திற்கு எதிரான சக்திகள் ஓங்கிக் கொண்டிருக்கிறதோ அந்த நாடுகளில் அந்த வீச்சை உடைப்பதற்கு முயற்சி செய்ய வேண்டுமென்றால், ஒழுங்கமைக்கப்பட்ட ஒரு முயற்சி செய்ய முடியும் என்றால் அதனை அஹ்மதியா ஜமாத்து தான் செய்ய முடியும். மற்ற முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் அழகிய போதனையை வெளிப்படுத்துவது மற்றும் இஸ்லாத்தின் தூது செய்தியை கொண்டு சேர்க்கும் பணியை செய்யவே முடியாது. ஏனென்றால் அதற்கான அமைப்பும் இல்லை, அவர்களிடம் அதற்கான அறிவும் இல்லை. இந்த பணியை ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடன் இணைந்திருப்பவர்கள் மட்டுமே செய்ய வேண்டும் என்பது விதிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இவ்விஷயத்தின் முக்கியத்துவத்தை நாம் புரிய வேண்டும். ஹஜரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், எந்த அளவுக்கு வேகத்துடன் பொய் உண்மையுடன் மோதுகிறதோ அதே அளவுக்கு உண்மையின் ஆற்றல் தீவிரமடைகிறது. கூறுகின்றார்கள், இது இயல்பான காட்சியாகும். உண்மை எவ்வளவு வேகமாக எதிர்க்கப்படுமோ அந்த அளவுக்கு அது மின்னுகிறது, தமது பொலிவை காட்டுகிறது. இதனை நாம் சோதித்து பார்த்துள்ளோம். எங்கெல்லாம் நம்மை பற்றி தீவிரமாக எதிர்த்து பேசப்பட்டதோ அங்கு ஒரு ஜமாத் உருவாகிவிட்டது. எங்கு கேட்டுவிட்டு அமைதியாக இருந்தார்களோ அங்கு அதிகமாக முன்னேற்றம் ஏற்படுவதில்லை. ஆகவே முஸ்லிம்களின் தரப்பில் செய்யப்படும் எதிர்ப்புகள் மூலமாக அஹ்மதியத்துக்கு அறிமுகம் கிடைக்கிறது, முன்னேற்றமும் கிடைக்கிறது. அல் ஜஸாயிரிலும் நமது தப்லீகினால் ஒருவேளை ஹதரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றியோ ஜமாத்தை பற்றியோ இந்த அளவுக்கு அறிமுகம் ஏற்பட்டிருக்காது. அந்த அளவுக்கான ஒரு அறிமுகம் இந்த ஜமாத்துக்கு எதிரான வழக்குகள் மற்றும் பத்திரிகைகளில் நமக்கு எதிராக எழுதப்பட்டவை மூலமாக ஏற்பட்டுள்ளது. நல்வியல்பு கொண்டவர்களிடம் இதனால் நல்ல தாக்கம் ஏற்படுகிறது. அதே போன்று முஸ்லிம் அல்லாத நாடுகளிலும் இஸ்லாத்துக்கு எதிரான கோஷங்கள் உள்ளன. இவை மூலமாக அஹ்மதிகள் நாமும் கூட அஹ்மதியத் என்ற உண்மையான இஸ்லாத்தை அறிமுகப்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் கூறியது போன்று அமைதி நிறைந்த போதனையை பரப்ப வேண்டும். ஒரு பக்கம் இதனால் ஒருவேளை நமக்கு எதிர்ப்பும் அதிகமாகலாம். சில இடங்களில் எதிர்ப்பு அதிகமாகியும் உள்ளது. அந்நியர்களிடம், உதாரணமாக கிறிஸ்தவர்களிடமிருந்து எதிர்ப்பு வந்துள்ளது. உதாரணமாக கிழக்கு ஜெர்மனியின் சமூக இனவாதிகள் நிறைய கூறுகின்றார்கள். ஆனால் நல்லியல்பு கொண்டவரிடம் நமக்கு இசைவான தாக்கம் ஏற்பட்டு கொண்டும் இருக்கிறது. ஜமாத்தின் அறிமுகமும் ஏற்படுகின்றது. ஆகவே இதனால் நாம் பயப்படுவதற்கு பதில் மகிழ்ச்சி அடைந்தவர்களாக நமது பணியை விரைவுபடுத்த வேண்டும். ஒவ்வொரு அஹ்மதியும்
தமது முன்மாதிரி மற்றும் வெளிப்பாடு மூலமாக தப்லீகில் பங்கெடுக்க வேண்டும். ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாம் கூறுகின்றார்கள், இஸ்லாத்தின் பாதுகாப்பு மற்றும் உண்மையை வெளிப்படுத்துவதற்கு முதலில் நீங்கள் உண்மையான முஸ்லிமின் முன்மாதிரி காட்டுவது எல்லாவற்றினும் முதற் கோணமாகும். இரண்டாவது கோணமாவது இதன் சிறப்பு மற்றும் முழுமைகளை உலகில் பரப்புங்கள். அல்லாஹ் நமக்கு இதற்கு வாய்ப்பு தருவானாக. நமது வாழ்வை இதற்கு ஏற்ப அமைப்பவர்கள் ஆவோமாக. உண்மையான முஸ்லிம்களின் முன்மாதிரியை காட்டுவோமாக. இந்த எல்லா வகையான எதிர்ப்புக்கு இடையிலும் இஸ்லாத்தின் சிறப்பு மற்றும் முழுமைகளை உலகில் பரப்புபவர்களாவோமாக. உண்மையான இஸ்லாத்தின் பாதுகாப்பு மற்றும் உண்மையை வெளிப்படுத்துபவர்களில் நம்மில் ஒவ்வொருவரும் ஆகிவிடுவோமாக. தொழுகைக்கு பிறகு நான் சில ஜனாசா காயிப் தொழுவிப்பேன். முதலாவது ஜனாசா காயிப் காதியானை சார்ந்த கண்ணியத்திற்குரிய மௌலானா ஹக்கீம் முஹம்மதீன் சாப் அவர்களுடையது. இவர்கள் கண்ணியத்திற்குரிய அசீசுத்தீன் சாஹுடைய மகனாவார்கள். 15 மார்ச் 2017 தமது 97ஆம் வயதில் இவர்கள் வஃபாத்தானார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜூன். இவர்களது தந்தை வழி பாட்டனார் மௌலவி ஹதரத் ஹக்கீம் வசீருத்தீன் சாப் ஹதரத் மசீமது அலைஹிஸ்ஸலாமுடைய சஹாபி ஆவார்கள். 313 சஹாபாக்களின் பட்டியலில் இவர்களது பெயர் இடம்பெற்றுள்ளது. இவர்களது பெயரை தமது ஆயினே கமாலாத்த இஸ்லாம், ஜமீமே அஞ்சாமே ஆத்தம் ஆகிய 2 நூல்களில் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஹதரத் மௌலவி ஹக்கீம் வசீருத்தீன் சாப் காங்கடாவின் ஒரு மதரசாவின் தலைமை ஆசிரியராக இருந்தார்கள். ஹதரத் மசீமோத் அலைஹிஸ்ஸலாமுடைய முன்னறிவிப்பிற்கு ஏற்ப காங்கடாவில் ஏற்பட்ட கடும் பூகம்பத்தின் போது அன்னாரும் அவரது பள்ளியின் மாணவர்களும் அற்புதகரமான முறையில் தப்பிவிட்டார்கள். ஹக்கீம் முஹம்மது தீன் சாப் ஜூன் 1920 முக்கேரியா என்ற ஹோஷியார்பூர் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஊரில் பிறந்தார்கள். மெட்ரிக் தேர்வை லாகூரிலும் இன்டர் தேர்வை காதியானிலும் பாஸ் செய்தார்கள். முன்சி ஃபாசில் பட்டம் பெற்றார்கள். 2 வருடமாக லாகூரின் மருத்துவ காலேஜில் கல்வி கற்றார்கள். அங்கிருந்து ஹக்கீம் பட்டம் பெற்றார்கள். 1939 இருந்து 1944 வரை அசிஸ்டன்ட் ஸ்டேஷன் மாஸ்டராக பணி செய்தார்கள். 1943 ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு உடைய திட்டத்தின் கீழ் வாழ்வை அர்ப்பணிக்க விண்ணப்பித்தார்கள். அப்போது ஹதரத் 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்கள் பணியை தொடர்ந்து செய்தவாறு தப்லீகும் செய்யுமாறு வழிகாட்டல் வழங்கினார்கள். ஆனால் ஹதரத் முஸ்லிம் மவ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஹுத்பாவை கேட்ட பிறகு வாழ்வை அர்ப்பணித்து முபல்லிக்காக பணி செய்ய வேண்டும் என்பது அன்னாரின் விருப்பமாக இருந்தது. கடைசியில் இந்த விருப்பத்தினால் தொடர்ந்து 2வது ஹலீஃபத்துல் மஸீஹ் அவர்களுக்கு எழுதி கொண்டிருந்ததனால் ஒரு நேரத்தில் அவர்கள் முபல்லிகாக எடுத்து கொள்ளப்பட்டார்கள். பம்பாயில் முதல் முபல்லிக் இன்சார்ஜாக ஆக்கப்பட்டார்கள். மௌலானா அப்துல் ரஹீம் நையர் சாஹிபின் கீழ் உதவியாளராக பணி செய்தார்கள். பிறகு அவர்களே முபல்லிக் இன்சார்ஜ் ஆனார்கள். ஒட்டுமொத்தமாக 25 ஆண்டுகள் தப்லீக் களத்தில் பணி செய்யும் வாய்ப்பு பெற்றார்கள். 1972 இறுதியில் காதியானுக்கு அழைக்கப்பட்டார்கள். அங்கு மதரசா அஹ்மதியாவின் ஆசிரியராக நியமிக்கப்பட்டார்கள். பிறகு 12 வருடம் அஹ்மதியா மதரசாவின் தலைமை ஆசிரியராக பணியாற்றும் வாய்ப்பு பெற்றார்கள். தாருல் கஸாவுடைய நாசிமாகவும் சதர் மஜ்லிஸ் அன்சாருல்லா பாரத்தாகவும்
உறுப்பினர் மற்றும் தலைவர் மஜ்லிஸ் கார்பஸ் தாஸாகவும் பணியாற்றும் வாய்ப்பு அன்னாருக்கு கிடைத்திருந்தது. வக்ஃபே ஜதீதின் நாசிமாகவும் ஆக்கப்பட்டிருந்தார்கள். 2011 நான் அவர்களை சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவாக ஆக்கினேன். 2014 வரை சதர் அஞ்சுமன் அஹ்மதியாவாக பணியாற்றி வந்தார்கள். இந்த அடிப்படையில் இவர்களது பணியின் காலம் மிகவும் பரந்தது, பல வருடங்களில் பரவியுள்ளது. ஹஜ்ஜே பதில் முறையில் பைத்துல்லாவை ஹஜ்ஜு செய்யும் வாய்ப்பும் கிடைத்திருந்தது. திருக்குர்ஆனின் திலாவத்தை மிக நல்ல முறையில் நல்ல குரலில் செய்து வந்தார்கள். குரல் வளமும் நன்றாக இருந்தது. இவர்களின் வசியத்து முதலில் 10 ஒன்றாகவும், பிறகு 7 ஒன்றாகவும், பிறகு 5 ஒன்றையும் வசியத் செய்தவர்களாக இருந்தார்கள். மிகவும் தன்னலமற்றவராக இருந்தார்கள். மிகவும் பணிவுடன் தொண்டு செய்தார்கள். முழுமையான கட்டுப்படுதலுடன் ஜூனியர் முரப்பிகளின் கீழும் கூட பணி செய்தார்கள். அல்லாஹ் தஆலா மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளாவன 3 மகள் பாகிஸ்தானிலும் 3 பேர் இந்தியாவிலும் உள்ளனர். 2 மகன்கள் ஜமாத்திற்கு தொண்டு செய்கிறார்கள். அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா பற்று மற்றும் களங்கமற்ற தன்மையுடன் தமது பையத்தின் உறுதிமொழியை நிறைவேற்றும் வாய்ப்பும் பணியாற்றும் வாய்ப்பும் தருவானாக. 2வது ஜனாசா ஃபஸ்ல் இலாஹி அன்வரி சாப். இவர் கண்ணியத்திற்குரிய மாஸ்டர் இமாம் அலி சாபுடைய மகனாவார்கள். இவர் 4 மார்ச் 2017 தமது 90ஆம் வயதில் ஜெர்மனியில் வஃபாத்தாகி உள்ளார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். 16 ஏப்ரல் 1927 டேராவில் பிறந்தார். 1946 காதியானின் தாலீமுல் இஸ்லாம் காலேஜில் FSc பரீட்சை எழுதி பாஸ் செய்தார்கள். 1947 தம்மை வக்ஃபு செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு BSc படிப்பில் சேர்ந்தார்கள். 1950 லாகூர் அரசு கல்லூரியில் BSc செய்தார். 1951 ஜாமியத்துல் முபஷிரீனில் சேர்ந்தார். அதன் பிறகு இவர்களது தொண்டு மிக நீண்டது. 1956 கானாவிற்கு முபல்லிகாக அனுப்பப்பட்டார்கள். 1960 வரை அங்கிருந்தார்கள். 1960 இருந்து 1964 வரை ஜாமியா அஹ்மதியா ரப்வாவின் ஆசிரியராக இருந்தார்கள். 1964 இருந்து 1967 வரை மேற்கு ஜெர்மனியில் முபல்லிகாக இருந்தார்கள். 1968 இருந்து ஆப்பிரிக்காவில் நைஜீரியாவுக்கு அனுப்பப்பட்டார்கள். 1972 வரை அங்கிருந்தார்கள். 1972 மீண்டும் ஜெர்மனி வந்தார்கள். 1977 வரை அங்கு பணி செய்தார்கள். 1979 ஹதீகத்துல் முபஷிரீன் செக்ரட்டரியாக பணி செய்தார்கள். அடிஷனல் நாசிர் இஸ்லாஹ் இர்ஷாத் தாலிமுல் குரான் ஆகவும் நியமிக்கப்பட்டார்கள். 1982 கேம்பியாவிற்கு முபல்லிகாக சென்றார்கள். 1983 வரை அங்கிருந்தார்கள். பிறகு நைஜீரியாவிற்கு முபல்லிகாக மாற்றப்பட்டார்கள். பிறகு 1986 வரை அங்கிருந்தார்கள். 1986 மீண்டும் பாகிஸ்தான் சென்றார்கள். அங்கு ஜாமியா அஹ்மதியாவினுடைய ஆசிரியராக தொண்டாற்றும் வாய்ப்பு பெற்றார்கள். 1988 வரை வக்காலத்தே தஸ்னீஃபில் நியமிக்கப்பட்டார்கள். 1988 வரை பணி செய்யும் வாய்ப்பு கிடைத்தது. பிறகு அவர்கள் ஓய்வு பெற்றார்கள். அதன் பிறகு அன்னார் ஜெர்மனியிலேயே இருந்தார்கள். ஜெர்மனியிலும் 1974 நிலைமைக்கு பிறகு
அங்கு அகமதிகளை வரவழைக்கவும் இமிகிரேஷன் பெற்றுத்தரவும் ஆகிய பணிகளை செய்து வந்தார்கள். ஹதரத் மூன்றாவது ஹலிஃபத்துல் மசீஹ் அன்னாரை மிகவும் பாராட்டினார்கள். அங்கு வசிக்கக்கூடிய பழைய அகமதிகள் சிலர் எனக்கு எழுதியுள்ளார்கள். உதாரணமாக இர்ஃபான் கான் சாப், ஒரு தந்தையை போன்று எங்களை அவர் கண்காணித்து கொண்டார். அப்போது ஜமாத்துடைய பொருளாதார நிலையும் அவ்வளவு போதுமானதாக இருந்ததில்லை. எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருப்பார்கள் என்றால், உது செய்யும் போது பின்னால் நின்று தண்ணீரை வீணாக்காமல் இருப்பதற்காக கண்காணிப்பார்கள். அப்போது பெரும்பாலும் இளைஞர்களாக அங்கு வந்திருந்தார்கள். அவர்களை அன்னார் தொடர்ந்து ஜமாத்துடன் இணைத்து வைத்திருந்தார்கள். அவர்களுக்கு தர்பியத்தும் கொடுத்து வந்தார்கள். மிகவும் தன்னிறைவு கொண்டவர். அல்லாஹ் மர்ஹூமின் தகுதியை உயர்த்துவானாக. இவர்களது சந்ததிகளுக்கும் இவர்களது நன்மைகளை தொடர்ந்து செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக. இவர்கள் தர்வேஷ்களின் சிறப்புகளை குறித்து சில நூல்களும் எழுதியுள்ளார்கள். மூன்றாவது ஜனாசா இப்ராஹிம் பின் அப்துல்லா. இவர் ஜமால் சாபுடைய தந்தை, மராக்கஸை சார்ந்தவர். 10 மார்ச் 2017 அன்று 81ஆம் வயதில் அவரது வஃபாத் நிகழ்ந்தது. இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன். இவர் 2000 ஆண்டில் பையத் செய்தார். இவரது மனைவி முதலில் பையத் செய்திருந்தார்கள். இவருடைய மனைவியே இவரை பையத்திற்காக ஆயத்தப்படுத்தினார். எப்போதும் எம்டியை பார்த்து கொண்டிருப்பார். தொழுகைகளை பேணுபவர். திருக்குர்ஆனுடன் சிறப்பான அன்பு கொண்டவர். குடும்ப அங்கத்தினருடன் மிகவும் பரிவுடன் நடப்பவர். மிகவும் மென்மையானவர். குழந்தைகளுக்கு தர்பியத்து கொடுப்பதில் ஒருபோதும் கடுமை காட்டியதில்லை. குடும்பத்தை எப்போதும் ஒற்றுமையுடன் வைத்திருந்தார்கள். வள்ளல் தன்மையுடையவர். உறவினர்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்பவர். இவற்றில் முன்மாதிரியாக இருந்தவர். பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களை தமது வியாபாரத்தில் சேர்த்து கொண்டு அவர்களது பொருளாதாரத்தை மேம்படுத்த முயற்சி செய்வார். விருந்தோம்பல் இவரது சிறப்பு பண்பாக இருந்தது. ஜமாத்தின் விருந்தினர் வரும்பொழுது மகிழ்ச்சி அடைவார். இளமையிலேயே மிகவும் நம்பிக்கை கொடையவர் என்று புகழப்பட்டவராக இருந்தார். சிறு வயதிலிருந்தே எவரிடம் வேலை செய்து வந்தார்களோ அவர் தமது எல்லா பொருள்களையும் இவர் பொறுப்பில் விட்டுவிட்டார்கள். அதனை பார்த்து இவரது உடனிருக்கும் வியாபாரிகள் வியப்பார்கள். இறுதி காலத்தில் நோயுற்ற நிலையிலும் மீண்டும் மீண்டும் தொழுகையை பற்றியே விசாரித்து வந்தார்கள். அல்லாஹ் தஆலா இவரது தகுதியை உயர்த்துவானாக. இவரது உறவினர்களுக்கு பொறுமையையும் தைரியத்தையும் தருவானாக. ஹிலாஃபத் மற்றும் ஜமாத்துடன் தொடர்புடன் இருக்கச் செய்வானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى
وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.